ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான யூனிட் 5 வந்து நம்ம டெஸ்ட் சொல்லியிருந்தோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அதாவது ஐரோப்பியர்களோட வருகை தான் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து யூனிட் 5ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட்டாக தான் கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். மற்ற யூனிட் வந்து உங்களுக்கு நம்ம வந்து பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஐரோப்பியர்கள் வருகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஒரு 25 கேள்விகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல் டெஸ்ட் அப்படின்றதுனால ஒரு 25 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டில் மேக்ஸிமம் ஒரு டாப்பிக்ல இருந்து நான் 50 கேள்விகள் எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி வாங்க கைஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஐரோப்பியர்கள் படிச்சுட்டு ரெடியாக இருங்க அப்படின்றது தான். சரி, இந்த வீடியோக்குள்ள நம்ம வந்து போகலாம் பாருங்க. ஸோ ஐரோப்பியர்கள் வருகையில் முதல்ல ஐரோப்பியர்கள் வருகை உங்களுக்கு தெரியும், எல்லாமே படிச்சு ரெடியாக இருந்திருப்பீங்க. ஸோ எதுக்காக வந்தாங்க அப்படின்னா நம்மளோட நறுமண பொருட்கள், முக்கியமான காரணம் அதான், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நறுமண பொருட்களை பற்றி என்ன பண்ணுவாங்க, அட்ராக்ட் பண்ணி தான் நம்ம பண்ணாங்க இங்கே வந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அப்படியே கால் ஊன்ற ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இதை நீங்கள் அப்படியே ஒரு டெஸ்ட் போல நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க. நீங்கள் அப்படியே ஒரு பேப்பர் எடுத்துக்காங்க, 1 to 25 போட்டுக்கணும். 1க்கு பிஏ பிசிடி அது மாதிரி போட்டுட்டு எவ்வளோ உங்களுக்கு வந்து சரியாகுது தவறாகுது அப்படின்றத வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட்ல எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றதையும் வந்து தெரியப்படுத்துங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் பாஸ்ட். யாருங்க? ஜார்ஜ் வில்லியம் பாஸ்ட். பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது ரொம்ப நேரமா இருந்ததால இந்த கேள்விக்கான பதில் நான் வேகமாக கொடுத்துட்டேன். அடுத்தடுத்த கொஸ்டின் கொஞ்சம் டைம் தருவேன். அப்படி டைம் உங்களுக்கு பத்தல அப்படின்னா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு டெஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் நீங்க வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப ஜார்ஜ் வில்லியம் பாஸ்ட் அப்படின்றவர் தான் வந்து இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை. ஓகேங்களா? சோ இந்த ஆவண காப்பகத்தோட தந்தையா வந்து இவர் தான் வந்து அழைக்கப்படுறாரு. அடுத்து ரொம்ப முக்கியங்க, நிறைய எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்ஸை வந்து கேட்டிருக்காங்க. அதனால நான் செகண்ட் கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஐரோப்பியர் வருகைக்காக வந்து பார்த்தா சில நினைவு சின்னங்கள் வந்து காணப்படுது. அது நினைவு சின்னங்கள் எங்கெங்க இருக்கு இதை தனியாகவும் கேட்கறாங்க, இந்த மாதிரி பொறுத்துகளையும் கேட்கறாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். இதை நீங்க பொருத்தி ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். இந்த பொருத்தி ஆன்சர் எடுங்க, இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத எடுங்க. ஓகே, நான் ஒன்னு பொறுமையா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன், நீங்க வந்து எடுங்க. ஃபர்ஸ்ட் புனித பிரான்சிஸ் ஆலயம். ஸோ புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா கொச்சியில தான் காணப்படுதுங்க. புதிய பிரான்சிஸ் ஆலயம் காணப்படக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சி. அப்போ 3. புனித லூயிஸ் கோட்டை. புனித லூயிஸ் கோட்டை எங்க காணப்படுது அப்படின்னா புதுச்சேரி. ஓகேங்களா? அப்போ பாண்டிச்சேரி. அப்போ வந்து 1. புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை எங்க காணப்படுதுங்க? இது எல்லாருக்குமே தெரியும், சென்னை. 2. புனித டேவிட் கோட்டை. ஸோ டேவிட் கோட்டை எங்க காணப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புனித டேவிட் கோட்டை கடலூர்ல தான் வந்து காணப்படுதுங்க. அப்ப 4. அப்ப 3124 எங்க இருக்கு பாருங்க, டி இருக்கு பாருங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் எதுங்க? டி தான் இதுக்கான ஆன்சர். யாரெல்லாம் டி எடுத்தீங்களோ அவங்க கரெக்டா எடுத்திருக்கீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரான்சிஸ் ஆலயம் அப்படின்றது வந்து கொச்சியில காணப்படக்கூடியதா இருக்கு. லூயிஸ் கோட்டை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி, அதாவது புதுச்சேரி. அடுத்து ஜார்ஜ் கோட்டை அப்படின்னா சென்னை. புனித டேவிட் கோட்டை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கடலூருங்க. ஓகேங்களா? ஸோ இதை சார்ந்து நீங்க இன்னும் 2-3 தெரிஞ்சுக்கணும். வில்லியம் கோட்டை அப்படின்னு வந்தா கல்கத்தா. ஓகேங்களா? ஸோ கல்கத்தா வில்லியம் கோட்டைன்னு வந்தா வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் காணப்படக்கூடியதா வந்திருக்கு. அதே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றிய ஆண்டு. ஸோ துருக்கியர்கள் வந்து கான்ஸ்டான்டினோபிளை வந்து எந்த ஆண்டு வந்து கைப்பற்றுறாங்க? சூப்பர். 1453. சி தாங்க இதுக்கான ஆன்சர். 1453 தான் வந்து துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோபிளை வந்து கைப்பற்றாங்க. ஏன்னா அதனோட தொடர்ச்சிதான் படிப்படி அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த ஐரோப்பிய வருகை வந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றிய ஆண்டு 1453. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கூற்றை கவனி. ஸோ 3 கூற்றுகள் இருக்குங்க. இந்த 3 கூற்றுகளை நல்லா பார்த்துட்டு பொறுமையா பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். நீங்க ஆன்சர் எடுத்து முடிச்சிட்டு இருப்பீங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன்.
வாஸ்கோட காமா 1498 கள்ளிக்கோட்டை அடைந்த போது வரவேற்ற மன்னர் சாமரின். ஸோ இது டெஸ்ட் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருப்பேன். நீங்க எல்லாமே படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மாலுமி ஹென்றி தான் வந்து முதல்ல கடல் வழி கண்டுபிடிப்புல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்திலோமே டயஸ் அப்படின்றவர் தான் வந்து தென்கோடி முனை வரை செஞ்சு நன்னம்பிக்கை முனையை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இதெல்லாம் நீங்க வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வாஸ்கோடா காமா 1498 கள்ளிக்கோட்டைக்கு வந்தப்போ வந்து யார் அவர் வரவேற்கிறார் அப்படின்னா மன்னர் சாமரின் அப்படின்றவர் தான் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருங்க, வரவேற்றிருப்பாரு. இந்திய போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா இந்த போர்ச்சுகீசிய அதிகாரத்தை வந்து உண்மையில் நிறுவியவர் வந்து அல்மெய்டா இல்லைங்க. இந்த கொஸ்டின் வந்து தவறு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து தவறா இருக்கு. ஏன்னா அல்மெய்டா வந்து நிறுவியிருக்க மாட்டாரு. ஸோ உண்மையிலே வந்து அதிகாரத்தை நிறுவியர் யாருன்னா அல்போன்சா டி அல்புகர்க். யார் வரணுங்க? அல்போன்சா டி அல்புகர்க் தான் வந்து இந்தியாவில் போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை உண்மையிலேயே நிறுவியிருப்பாரு. ஸோ பிரான்சிஸ் டி கோல்டி அல்மெய்டா வரமாட்டாரு. அப்ப ரெண்டாவது கூற்று இங்க தவறா இருக்கு. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகம் செய்தன. ஆமாங்க. ஸோ இந்தியாவில் புகையிலையை வந்து அறிமுகப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த போர்ச்சுகீசியர்கள் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வந்து கரெக்ட். இவங்களோட தலைநகரம் எது இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொச்சி தான் இருந்திருக்கும். கோவால இருக்கிற கொச்சி தான் முதல்ல இவங்களோட தலைநகரம் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ 1, 3 மட்டும்தான் இங்க வந்து சரியா இருக்கு. அப்ப சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது கூற்று வந்து தவறா இருக்கு. ஏங்க? ஏன்னா ரெண்டாவது கூற்று யார் வந்திருக்கணும்? அல்போன்சா டி அல்புகர்க் வந்து வந்திருக்கணும். ஓகேங்களா? சோ பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீலநீர் கொள்கையை தான் அவர் கொண்டு வந்திருப்பாரு. அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரிங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. மயிலாப்பூரை வந்து கருப்பர் நகரம் அப்படின்னு அழைச்சவங்களும் வந்து போர்ச்சுகீசியர்கள் தான். கோவாவில் வந்து அச்சு இயந்திரம் அறிமுகப்படுத்தணும் வந்து இவங்க தான். தமிழ் உரைநடையின் தந்தை அழைக்கப்படக்கூடிய ராபர்ட் டி நொபிலி அவரும் ஒரு போர்ச்சுகீசியர் தான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 5வது கேள்வி. டச்சுக்காரர்களின் தலைநகரமானது பழவேற்காட்டிலிருந்து எங்கு மாற்றப்பட்டது? ஸோ டச்சுக்காரர்கள் முதல்ல என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஒரு நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி தான். நெதர்லாந்து வந்தவங்க தான். அவங்க முதல்ல அவங்களோட தலைநகரை வந்து பழவேற்காட்டுல வச்சிருக்காங்க. பழவேற்காட்டுல இருந்து அப்புறம் டச்சுக்காரர்கள் வந்து எங்க அவங்களோட தலைநகரை மாத்தினாங்க? சூப்பர். இதுக்கு ஆன்சர் எதுங்க? நாகப்பட்டினம். ஸோ அதுக்கப்புறம் எங்க மாற்றிருப்பாங்க அவங்க? நாகப்பட்டினத்துக்கு வந்து அவங்களோட தலைநகரை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, மாட்டிருப்பாங்க. ஸோ அதே போல பழவேற்காட்டுல இருக்கக்கூடிய அந்த ஜெஸ்டியா கோட்டை இவங்க தான் கட்டியிருப்பாங்க. பழவேற்காட்டுல இருக்கக்கூடிய ஜெஸ்டியா கோட்டை இவங்க தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம் பாருங்க. தவறானது எது? ஸோ 4 கூற்றுல எது தவறா இருக்கு அப்படின்னு பாருங்க, பார்க்கலாம். ஓகே, நீங்க வந்து ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒன்னொன்னா வந்து சொல்லிட்டு வரேன் பாருங்க. 1759. ஆமாங்க, 1759 பெடராபூர் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்தன. ஆமாங்க, பெடராபூர் வந்து நடவடிக்கை 1759. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து டச்சுக்காரர்கள் வந்து தோற்கடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னால அம்பாயினா படுகொலைன்னு ஒண்ணு நடந்திருக்கும் 1623. ஓகேங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்பாயினா படுகொலை. சோ இதுல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து டச்சுக்காரர்கள் வந்து என்ன பண்றாங்க, 1759 அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டச்சு 1795 முழுவதும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆமாங்க, 1795 இவங்க முழுசா என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து ஒப்படைச்சிடறாங்க. ஏன்னா ஆங்கிலேயரிடம் இவங்க என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல. அதனால என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து ஆங்கிலேயர்கள் மட்டும் மொத்தமா வந்து கைப்பற்றுறாங்க. பழவேற்காட்டில் போர்ச்சுகீசியர்கள் 1613 கொல்ரியா கோட்டையை கட்டினர். சோ பழவேற்காட்டில் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து இந்த கொல்ரா கோட்டையை வந்து கட்டினர். சூப்பர். இந்த கூற்று வந்து தவறுங்க. ஸோ 3வது கூற்று வந்து என்னவா இருக்குங்க, தவறா இருக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா டச்சுக்காரர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கொல்ரியா கோட்டை அப்படின்ற கோட்டையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து சந்திரகிரி மன்னரிடம் வந்து ஆங்கிலேயர் மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றனர். ஆமாங்க, சந்திரகிரி மன்னர்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து அந்த சென்னை வந்து குத்தகைக்கு வந்து பெற்றிருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். அப்ப இங்க சி தான் தவறா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து சி. அடுத்து பார்க்கலாம் பாருங்க. 7வது கேள்வி. ஆங்கிலேயர் முதலில் வணிக மையம் அமைக்க அனுமதி கோரிய இடம். சோ ஆங்கிலேயர்கள் வந்து முதல்ல வந்து வணிக மையம் அமைக்கிறதுக்காக எந்த இடத்த வந்து அனுமதி கோரி இருப்பாங்க?
சூப்பர். எங்கங்க? சூரத். சி தான் இதுக்கான ஆன்சர். சூரத்தில் தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வணிக மையம் அமைக்கிறதுக்காக வந்து அனுமதி வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு தெரியும் 1608 வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஆக்கின்ஸ் அப்படின்றவர் வந்து ஜஹாங்கீரோட அரசவைக்கு வந்திருப்பாரு. அப்போ அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அனுமதி வந்து கிடைச்சிருக்கும். 1615 சர் தாமஸ் ரோ அப்படின்றவர் வந்து வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அவங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ முதல்ல அவங்க எங்க கேட்கறாங்க அப்படின்னா சூரத்துல தான் வந்து அவங்க முதல் வணிக மையம் அமைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. எங்க கேட்டாங்க? சூரத்துல தான் வந்து அவங்களோட வணிக மையம் கேட்கப்பட்டது. அடுத்த கேள்வி, வில்லியம் கோட்டை எங்குள்ளது? புனித வில்லியம் கோட்டை எங்குள்ளது? இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். புனித வில்லியம் கோட்டை அப்படின்னா எங்க இருக்குங்க? கல்கத்தாவில தான் காணப்படுது. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். புனித வில்லியம் கோட்டை எங்க காணப்படுது? கல்கத்தா கல்கத்தாவில காணப்படுது. அடுத்து 9வது கேள்வி, கூற்றை கேவ்னி. சோ 3 கூற்றுகள் இருக்கு. இதை பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத எடுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் சரி. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா செராம்பூர் வந்து டேனியர்களோட இந்திய தலைமையிடமா வந்து முதல்ல இருந்திருக்குங்க. ஸோ டேனியர்கள் வந்து பாத்தீங்கன்னா டென்மார்க் நாட்டை சார்ந்தவங்க 1813 நார்வேடன் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 1616 4ஆம் கிறிஸ்டியன் வந்து ஒரு பட்டயத்தை வெளியிட்டிருப்பாரு. அதன் அடிப்படையில் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட முதல் தலைமையிடமா வந்து பார்த்தீங்கன்னா செராம்பூர் தான் வந்து அவங்களோட முதல் தலைமையிடமா வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? அதே போல 1845 டேனிய குடியேற்றங்கள் ஆங்கிலேயர்களுக்கு விற்கப்பட்டது. ஆமாங்க, 1845 மொத்தம் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஆங்கிலேயர்கிட்ட தங்களை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வித்துட்டு இருப்பாங்க. இவங்களோட இது வந்து ஆயிட்டு இருக்கும், முடிஞ்சிட்டு இருக்கும். அடுத்து சீகன் பால்க்கு, இது ரொம்ப முக்கியங்க. டேனியர்ஸ்ல சீகன் பால்க்கு வந்து ரொம்ப முக்கியமானவர். அச்சுக்கூடத்தை வந்து என்ன பண்ணிருப்பாரு, தரங்கம்பாடியில வந்து நிறுவியிருப்பாரு. இதுவும் கரெக்ட் தான். அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால இங்க அனைத்துமே சரிதான். ஸோ இவங்க வந்து தரங்கம்பாடியை டிரான்ஸ்பார்க் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. அதே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட வணிக மையம் வந்து தரங்கம்பாடியில் தான் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 10வது கேள்வி, தவறானது எது? சோ இங்க எது வந்து தவறா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க நானும் படிச்சுட்டு தவறானது எதுன்னு எடுங்க. நான் ஒன்னொன்னா பொறுமையா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். கால்போர்ட் என்பவரால் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது. ஸோ பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து யார் உருவாக்குறாரு அப்படின்னா கால்பர்ட் அப்படின்றவர் தான் வந்து உருவாக்குறாரு. ஆமாங்க, கரெக்ட் தாங்க. 1664 அவர் உருவாக்கி இருப்பாரு. இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையம் மசிலிப்பட்டினத்தில் நிறுவப்பட்டது. ஸோ இந்தியாவில் முதல்ல இவங்க பிரெஞ்சு வணிக மையத்தை வந்து எங்க நிறுவுறாங்க அப்படின்னா மசிலிப்பட்டினம் இல்லைங்க, சூரத்துல தான் வந்து நிறுவுவாங்க. ஓகேங்களா? அப்போ சூரத்னு வந்திருக்கணும். ஏன்னா கரோன் அப்படின்றவர் வந்து சூரத் நகர்ல தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, முதல் வணிக மையத்தை பிரெஞ்சு வணிக மையத்தை வந்து நிறுவியிருப்பாரு. அப்ப பி தான் இங்க தவறா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பி தான். அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய செயின்ட் லூயிஸ் கோட்டை, ஸோ செயின்ட் லூயிஸ் கோட்டை வந்து இவங்களோட ஆட்சி அப்பதான் வந்து யார் கட்டியிருப்பாரு, பிரான்காய்ஸ் மார்டிட் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, கட்டியிருப்பாரு. அதே போல 1731 ஜோதன்பர்க் அப்படின்றவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை வந்து நிறுவியிருப்பாரு. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப பி தான் தவறா இருக்கு. அவங்க பிரெஞ்சு வந்து முதல்ல சூரத்தில் தான் வந்து அவங்க வணிக மையத்தை நிறுவியிருப்பாங்க. 2வது வணிக மையம் தான் எங்க நிறுவப்பட்டிருக்கும், மசிலிப்பட்டினத்தில் நிறுவப்பட்டிருக்கும். அப்ப பி தான் இங்க தவறு. அடுத்து நீல நீர் கொள்கையை கடைபிடித்தவர் யார்? இது ஆல்ரெடி நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றப்ப உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். ஆனா நீங்க ஈஸியா எடுத்துருவீங்க. நீல நீர் கொள்கையை கடைபிடித்தவர் யார் அப்படின்னா யாருங்க, அல்போன்சா டி அல்புகர்க். அல்போன்சா டி அல்புகர்க் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, நீல நீர் கொள்கையை வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஃபாலோ பண்ணிருப்பாரு. அப்போ அல்போன்சா டி அல்புகர்க் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். ஆனா உண்மையான பிரெஞ்சு போர்ச்சுகீசிய அதிகாரத்தை வந்து உண்மையில நிறுவியவர் யாருன்னா அல்போன்சா டி, சாரிங்க மாத்தி சொல்லிட்டேன் கைஸ், சாரி மாத்தி சொல்லிட்டேன். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. ஓகேங்களா? மாத்தி சொல்லிட்டேங்க. அதாவது போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் இந்தியாவில் நிறுவியார்னு கேட்டாங்கன்னா அல்போன்சா டி அல்புகர்க் வருவாரு. நீல நீர் கொள்கையை வந்து யார் கடைபிடிக்கிறார் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. யாருங்க? பிரான்சிஸ்கோ டி அல்மைடா தான் வந்து நீல நீர் கொள்கையை வந்து கடைபிடிச்சிருப்பாரு. சாரி கேஸ், ஆன்சர் வந்து மாத்தி சொல்லிட்டேன். அது மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் ஏன் எடுத்தீங்களோ அவங்க கரெக்டா எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ மாத்திக்கோங்க. அடுத்து
மயிலாப்பூரை கருப்பர் நகரம் என அழைத்தவர்கள் யார்? இதுவும் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு ரிவிஷன் பண்ணா போல இருக்கும். ஸோ யார் வந்து மயிலாப்பூரை வந்து கருப்பர் நகரம் அழைச்சிருப்பாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, மயிலாப்பூரை கருப்பர் நகரம் அப்படின்னு அழைத்திருப்பாங்க. அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். போர்ச்சுகீசியர்கள் மயிலாப்பூரை கருப்பு நகரம் என அழைத்தனர். அடுத்து, தமிழ் அச்சு பதிப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் அச்சு பதிப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். யாருங்க? ஹென்ட்ரிக்ஸ். ஸோ ஹென்ட்ரிக்ஸ் அப்படின்றவர் தான் வந்து தமிழ் அச்சு பதிப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாருங்க, அழைக்கப்படுறாரு. யாருங்க? ஹென்ட்ரிக்ஸ். இவரும் வந்து ஒரு போர்ச்சுகீசியர் தான். ஹென்ட்ரிக்ஸ் அப்படின்றவர் தான் தமிழ் அச்சு பதிப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அழைக்கப்படுறாரு. அடுத்து, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ டச்சு கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு உருவாக்கப்படுது? சூப்பர். எப்பங்க? 1602. ஓகேங்களா? சோ போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து நம்மளுக்கு வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் தான் வந்திருப்பாங்க. 1602ல வந்து என்ன பண்றாங்க, அவங்க கிழக்கிந்திய கம்பெனி வந்து உருவாக்கப்படுது. ஆனா 1605ல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்க வந்து அவங்க முதல் வர்த்தக மையத்தை வந்து பசுலிப்பட்டினத்துல வந்து நிறுவுவாங்க. சோ அதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? எப்போ வராங்க? 1602ல வராங்க. ஆனா 1605ல தான் அவங்களோட முதல் வர்த்தக மையம் எங்க நிறுவப்படுது? மசுலிப்பட்டினத்துல வந்து நிறுவப்படுது. அடுத்து, அம்பாயனா படுகொலை எந்த ஆண்டு எங்க நடைபெற்றது? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அம்பாயனா படுகொலை நடைபெற்ற ஆண்டு. சூப்பர். 1623. 1623ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பாயனா படுகொலை வந்து நடைபெறுதுங்க. ஓகேங்களா? 1623ல. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இந்தோனேஷியாவில வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நினைப்பாங்க. அதை டச்சுக்காரர்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்க. சோ இதனால என்ன பண்ணுவாங்க, அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட அந்த ஊழியர்கள், போர்ச்சுகீசியர்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அம்பாயனா அப்படின்ற ஒரு சித்திரவதை செய்து என்ன பண்ணப்படுவாங்க, கொல்லப்படுவாங்க. இதுதான் அம்பாயனா படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? சோ இது பழித்திருக்கிறதுக்காக தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, டச்சு கிழக்கிந்திய குழுவிற்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஊர்ல வந்து பிரிட்டிஷ் வந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 1623 எங்கங்க? இந்தோனேஷியா. சீதா இதுக்கான ஆன்சர். இப்பதான் சொன்னேன் இல்லையா, ஏன்னா இந்தோனேஷியால தான் வியாபாரம் மேற்கொண்டதுல பிரச்சனை ஏற்படும் 1623ல. அடுத்து 16வது கேள்வி, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? சோ பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு ஏற்படுத்தப்படுது? சூப்பர். எப்பங்க? 1664. சீதாங்க இதுக்கான ஆன்சர். 1664ல யாருங்க? 14ஆம் லூயியின் அமைச்சரா இருந்த கால்பர்ட் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, 1664ல இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, உருவாக்கி இருப்பாங்க. அடுத்து கூற்றை கவனி. 3 கூற்றுகள் இருக்குங்க. இந்த 3 கூற்றுகளை பார்த்துட்டு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத வந்து பாருங்க, பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. டி தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கு புதுச்சேரிய செர்கான் லோடி, யாருங்க? செர்கான் லோடி அப்படின்றவர் தான் வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு வந்து பாண்டிச்சேரி வந்து வழங்கியிருப்பாரு. ஸோ பாண்டிச்சேரி தான் அவங்களோட தலைமையிடமாகவும் வந்து இருந்திருக்கும். கரெக்ட் தான். 1693ல புதுச்சேரி டச்சுக்காரர்கள் கைப்பற்றினர். ஆமாங்க, 1693ல வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி வந்து யார் கைப்பற்றிட்டு இருப்பாங்க? டச்சுக்காரர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கைப்பற்றிட்டு இருப்பாங்க. 1697ல ரிசிக் உடன்படிக்கை அப்படின்ற உடன்படிக்கை பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரிய மறுபடியும் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள்கிட்டே வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே வந்து கரெக்ட் அப்படின்றதுனால அனைத்துமே சரி. டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 18வது கேள்வி, டேனிய கிழக்கிந்திய கம்பெனி எப்போது தொடங்கப்பட்டது? டேனிய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு எது?
சூப்பர். 1616 மார்ச் 17ஆம் நாள். 1616 மார்ச் 17. பி தாங்க இதுக்கான ஆன்சர். 1616 மார்ச் 17 டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒரு பட்டயத்தை வெளியிட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க 4ஆம் கிறிஸ்டின் அப்படின்ற ஒரு உருவாக்கி இருப்பாரு. அது டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து உருவாயிருக்கும். அதன் அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, 1620 தரங்கம்பாடி அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. அப்புறம் செராம்பூர், நான் ஏற்கனவே சொல்லி மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய செராம்பூர்ல தான் வந்து முதல்ல அவங்க குடியேற்றங்கள் வந்து நிறுவியிருப்பாங்க. ஸோ அவங்களோட முதல் தலைமையிடமாகவும் செராம்பூர் தான் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 19வது கேள்வி. 1668 ஆங்கிலேயர்கள் யாரிடமிருந்து பம்பாய் தீவை சீதனமாக பெற்றனர்? இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. 1668 ஆங்கிலேயர்களுக்கு வந்து பம்பாய் தீவு வந்து சீதனமா கிடைச்சிருக்கும். சோ யாருக்கிட்ட இருந்து அந்த பம்பாய் தீவு வந்து ஆங்கிலேயர்களுக்கு சீதனமாக கிடைக்கப்பட்டது? சூப்பர். யாருக்கிட்ட இருந்துங்க? போர்ச்சுகீசியர்கள் கிட்ட இருந்தா கிடைச்சிருக்கும். பி தான் அதுக்கான ஆன்சர். என்னன்னா, இங்கிலாந்து மன்னரா இருந்த 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீசிய இளவரசியா இருந்த கேதரின் அப்படின்றவங்களை வந்து திருமணம் பண்ணிப்பாரு. அதுக்கு சீராதான் பம்பாய் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், போர்ச்சுகீசிய மன்னர்கிட்ட இருந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், சீதனமா வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அப்போ 1668 சீதனமா வந்து என்ன பண்ணப்படுது, 10 பவுண்டு குத்தை கொடுத்து பம்பாய் தீவை வந்து 2ஆம் சார்லஸ் இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து வாங்கிட்டு இருக்கோம். சரிங்களா, சரிங்க. அடுத்து 20வது கேள்வி. சோ கூற்றை கவனி. ஓகே, இதுக்கான ஆன்சர் நீங்க வந்து பாத்துட்டு இருப்பீங்க. மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துடுங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட். முதல் கர்நாடக போர் அப்படின்றது 1746 இருந்து 48 வரை நடந்திருக்கும். ஓகேங்களா, சோ எந்த உடன்படிக்கை பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இது முடிவு வந்திருக்கும் அப்படின்னா, ஐசாலே உடன்படிக்கை 48 ஐலாசபேல் உடன்படிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஐலாசபேல் உடன்படிக்கை பிரகாரம் அது முடிவுக்கு வந்திருக்கும். கரெக்ட் தாங்க. ஓகேங்களா, இந்த அடையாறு போர் அப்படின்றது இதுல ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் கர்நாடக போர் வந்து பாத்தீங்கன்னா 49 48 முடியுது. 49 2ஆம் கர்நாடக போர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும். 54 ஊர்ல நடந்திருக்கும். கரெக்ட் தான். ஓகேங்களா, சோ கர்நாடகாவுக்கும் ஹைதராபாத்துக்கு இடையே வந்து ஒரு வாரிசுரிமை பிரச்சனை இருந்திருக்கும். அதனால வந்து ஏற்பட்டிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 1855 பாண்டிச்சேரி உடன்படிக்கை பிரகாரம் முடிவுக்கு வருது. இதுவும் கரெக்ட் தான். அடுத்து 3ஆம் கர்நாடக போர் வந்து பாத்தீங்கன்னா 1756 இருந்து 63 வரலும் வந்து நடைபெறுதுங்க. இதுவும் கரெக்ட் தான். எந்த உடன்படிக்கை பிரகாரம் முடிவுக்கு வருதுன்னா 1863 பாரிஸ் உடன்படிக்கை வந்து பிரகாரம் இது முடிவுக்கு வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த உடன்படிக்கைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா வச்சுங்க. அப்ப எல்லாமே கரெக்டா இருக்குதுன்றதால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து பிளாசி போரில் வெற்றி பெற்று ஆங்கிலேய ஆட்சிக்கு வித்திட்டவர் யார்? பிளாசி போரில் வெற்றி பெற்று ஆங்கிலேய ஆட்சிக்கு வித்திட்டவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் யாருங்க? ராபர்ட் கிளைவ். ஏன்னா ராபர்ட் கிளைவுக்கும் சிராஜ் உத்தவ்லாவுக்கும் இடையே தான் வந்து பாத்தீங்கன்னா பிளாசி போர் நடைபெறும். எப்பங்க? 1757 ஜூன் 23 வந்து பாத்தீங்கன்னா பிளாசி போர். 1857 வருடம் ரொம்ப முக்கியம். 1857 இது வந்து பாத்தீங்கன்னா பிளாசி போர் வந்து நடைபெற்றிருக்கும். சிராஜ் உத்தவ்லாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் இடையே நடைபெற்றிருக்குங்க. ஓகேங்களா, சோ அப்போ சிராஜ் உத்தவ்லா வந்து ஒரு சதியால வந்து தோற்கடிக்கப்பட்டு மீர் ஜாபர் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அங்க நவாப்பா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, உருவாக்கப்பட்டிருப்பாங்க. அங்க ஒரு உடன்படிக்கை நடைபெற்றிருக்கும், அலிநகர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ ராபர்ட் கிளைவ் தான் இதுக்கான ஆன்சர். 1757 தான் அந்த வருடம். யார் தோற்கடிக்கப்படுறாருன்னா சிராஜ் உத்தவ்லா. அதுக்கப்புறம் யார் நியமிக்கப்படுறாருன்னா மீர் ஜாபர் நியமிக்கப்படுறாரு. அங்க என்ன உடன்படிக்கை ஏற்படுது அப்படின்னா அலிநகர் உடன்படிக்கை வந்து ஏற்படுது. அடுத்து 22வது கேள்வி. 1765 அலகாபாத் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்த போர் எது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ பிளாசி போருக்கு அப்புறம் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தாங்க. சோ அலகாபாத் உடன்படிக்கை 1765. அப்போ அதுக்கு முன்னாலதான் போர் நடந்திருக்க போகுது. அப்ப எப்பங்க? 1764 நடைபெற்ற
பக்சார் போர் 1764 அக்டோபர் 22 வந்து பக்சார் போர் நடைபெற்றிருக்குங்க. அந்த பக்சார் போர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கும், இந்த அலகாபாத் உடன்படிக்கை பிரகாரம் முடிவுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, அதாவது மீர் காசிம், சுஜாவுத்தௌலா, அப்புறம் இரண்டாம் ஷா ஆலம் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க, பிரிட்டிஷை வந்து எதிர்த்திருப்பாங்க. அப்ப ஏற்பட்டதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்சார் போர் 1764. இது 65 அலகாபாத் உடன்படிக்கை பிரகாரம் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். இதன் அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை ஆட்சி முறை வந்து நம்ம பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து வங்காளத்துல கொண்டு வருவாரு. ஓகேங்களா, அப்போ பக்சார் போர் அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர். 23வது கேள்வி, முதலாம் கர்நாடக போரின் போது புதுச்சேரியின் ஆளுநராக இருந்தவர் யார்? முதலாம் கர்நாடக போரின் போது புதுச்சேரியோட ஆளுநரா வந்து யார் இருக்காரு? சூப்பர், யாருங்க? தூய்ப்ளே அப்படின்றவர் தான் வந்து முதலாம் கர்நாடக போர் நடைபெறப்போ வந்து புதுச்சேரியோட ஆளுநரா வந்து இருக்காரு. அடுத்து, வந்தவாசி போர் இவர்களுக்கிடையே நடைபெற்றது. ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தா இந்த வந்தவாசி போர் வந்து ரொம்ப முக்கியம். வந்தவாசி போர் யார்களுக்கிடையே வந்து நடைபெற்றது? சூப்பர், அயர்குட் மற்றும் லாலி. யாருங்க? அயர்குட் மற்றும் லாலி. ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். 1760 ஜனவரி 22 அன்னைக்கு தான் வந்தவாசி போர் வந்து நடைபெற்றிருக்கும். இதுல ஆங்கிலேய தளபதியா இருந்த அயர்குட்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அயர்குட் தலைமையிலான ஆங்கில படையும் லாலி பிரெஞ்சு படையோட தலைமையா இருந்தால் லாலி, இவங்க 2 பேருக்கு வந்து போர் நடைபெற்றிருக்கும். இதுல முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு படை வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, சோ லாலி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, சிறையில் அடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருப்பாரு. அப்போ அயர்குட் மற்றும் லாலி கிட்டே தான் நடைபெற்றிருக்கும் வந்தவாசி போர் 1760. அடுத்து, இருட்டறை துயர சம்பவத்தின் மூலம் ஆங்கிலேயர்களை கொன்றவர் யார்? ரொம்ப முக்கியமானதுங்க. இருட்டறை துயர சம்பவத்தின் மூலம் ஆங்கிலேயர்களை கொன்றவர் யார்? சூப்பர், யாருங்க? சிராஜ் உத்தவ்லா. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சிராஜ் உத்தவ்லா தான் என்ன பண்ணிருப்பாரு பார்த்தீங்கன்னா இருட்டறை துயர சம்பவம், அதாவது 1756 சொல்லுவாங்க இருட்டறை துயர சம்பவம். இதுல வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிருப்பாரு, ஸோ ஒரு 147 பேர் பிரிட்டிஷ் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு சின்ன ரூம்ல போட்டு அடைச்சி முடிச்சிருப்பாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 123 பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இறந்துட்டு இருப்பாங்க. அதுதான் இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிராஜ் உத்தவ்லா. ஓகேங்களா, ஸோ அதனோட தொடர்ச்சியா தான் நம்மளுக்கு பிளாசி போர்லாம் வந்து நடைபெற்றிருக்கும். அப்போ சிராஜ் உத்தவ்லா தான் 1756 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கல்கத்தாவில வங்காளம் கல்கத்தாவில தான் வந்து இந்த இருட்டறை துயர சம்பவம் வந்து ஏற்படுது 1756. ஓகேங்களா, ஸோ கைஸ் ஒரு 25 கேள்விகள் வந்து நான் ஐரோப்பியர்கள் இருந்து எடுத்திருக்கேன். நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இது உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இதே போல நீங்க நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தடுத்த டாபிக் வந்து நம்ம இது பண்ண போறோம். எப்படிதான் ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்த்துருந்தேன். வெற்றிகரமா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ன ஆகுங்க, வேகமா வந்து போயிடும். ஓகேங்களா, ஸோ அப்புறம் நம்மளுக்கு சிலபஸ்ல அடுத்து இருக்கக்கூடியது இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். ஓகேங்களா, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சிகள் தான் நம்மளுக்கு அடுத்த டாபிக். அதையும் படிச்சுட்டு ரெடியா இருங்க. ஓகேங்களா, ஸோ அது என்னைக்குன்றத நான் நாளைக்கு உங்களுக்கு அது நடந்துடும். அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இது உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.